வணக்கம். 25,157ல நியர்லி ஒரு 75 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஒரு டவுன் சைடில் ஒரு பெரிய ஃபால், அதே போல் அப் சைடில் பாசிட்டிவாக ஒரு ரெக்கவரி, ஒரு பெரிய வாலடைல் செஷனாக இருந்த நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கு நியரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு க்ரீன் கேண்டல் டோஜி பேட்டர்ன் அப்பர் விக்கும் லோயர் விக்கும் ரொம்ப லாங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேண்டல் பாட்டமில் ஃபார்ம் ஆகும்போது ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இது குளோபலாகவும் சரி, நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பயாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பேனிக் செல்லிங் தான் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1% தொடர்ந்து கண்டினியூஸாக மிட் கேப் ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் கம்பெனிஸும் இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மலாக பேங்க் ஸ்டாக்ஸு கொஞ்சம் ஸ்டேபிளாக மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தது. நிஃப்டி பெரிய அளவுக்கு ஃபால் ஆகலை. ஆனால் இதில் நிஃப்டியோட பாயிண்ட்ஸை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருந்ததுன்னு சொல்லலாம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது. பட் இது இன்னைக்கு அப்படியே ரிவர்சலில் மாறி இருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோட ஸ்டேபிலிட்டி தான் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்டேபிளாக கடந்த ஒரு 2-3 செஷனாக கண்டினியூ ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இது இன்னைக்கு 1% கிட்ட பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஆனால் நிஃப்டி 0.2-0.3% மட்டுமே இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் 1% வரைக்கும், அதாவது 600 பாயிண்ட்டுக்கு மேலே இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன? இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ, பட் ஆனால் அது மட்டும் இல்லை, நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலான்றதுக்கான ஒரு சில முக்கியமான ஸ்டாக் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி, நான் ஃபவுண்டர் நாராயணன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜனவரி 23 மதுரையிலையும் ஜனவரி 24 திருச்சியிலையும் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏன் நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆச்சு, எல்லாருக்கும் ஏன், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் இறங்கினாலும் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த ரெக்கார்டு ஹையை உடைச்ச கேண்டில் 5 ஜனவரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26,373 வரைக்கும் வந்தது. இது ஒரு டிக்ளைனிங் கேண்டில். நான் அந்த டேலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு ஹை போகும்போது ஒரு பேரிஷ் கேண்டில் டிக்ளைனிங் கேண்டலாக ஃபார்ம் ஆகுறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான். இப்போதைக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டே சார்ட்டில் 15 டூரேஷனை தவிர்த்து மற்ற எல்லா பீரியட் டைம் ஃப்ரேம்லையும் ஒரு பேரிஷ் மொமெண்டம் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 58,800 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட இன்னையோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 14 அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல் நிஃப்டி இன்னைக்கு உடைச்சிருக்கு. ஸோ இப்போ செக்டார் பக்கம் வரலாம். பிராட் மார்க்கெட்லையும் சரி, செக்டார்லையும் மோஸ்ட் ஆஃப் த செக்டார் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆனால் இன்னைக்கு செக்டார் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பர், அலுமினியம், சில்வர், கோல்டு, இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல், பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் ரீட்டைன் ஆகிருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். நான் ஆல்ரெடி சொன்னது 2 விஷயம். ஒன்று, யூரோப் யூனியனுக்கான ட்ரம்ப்போட டாரிஃப், அதுக்கு யூரோப் யூனியன் பதிலடி கொடுத்தது. இந்த 2 விஷயம்தான் இந்த வீரியத்தை கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் குளோபல் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இப்போ நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பிரீத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பேனிக் செல்லிங் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆனது நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகாமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெக்கவரி நிஃப்டி பாசிட்டிவாகவே வந்தது. ஆனால் அது சர்வைவ் ஆகாமல் க்ளோசிங்கில் 75 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆனதுக்கு யூரோப் மார்க்கெட் ஒரு காரணம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, டவ் ஃபியூச்சர் வந்து இப்போ மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இப்போ பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த சென்டிமெண்ட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கை கொடுத்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தால் நிஃப்டியில் நாளைக்கு ஒரு பேனிக், இந்த பேனிக் செல்லிங்ல இருந்து ஒரு ரெக்கவரி இல்லை ஷார்ட் கவரிங்கான வாய்ப்பும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், முக்கியமாக நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் இருக்கீங்க, ஃபியூச்சரில் ஷார்ட் இருக்கீங்க, இல்லை டவுன் சைட் பொசிஷன் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருங்க. ஏன்னா 2 விஷயம், இது வந்து ஒரு டெம்பரவரி நியூஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்கு. இந்த நியூஸ் அடங்குச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். அது நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபலாகவும் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷார்ட் கவரிங் வந்ததுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி ரெக்கார்ட் ஹைலேருந்து கண்டினியூஸாக இறங்கியிருக்கு. அதனால் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸு ஷார்ட் கவரிங்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல ரிஸ்க்கு அதிகம். ஸோ டவுன் சைட் பொசிஷன் நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இது ஒரு ரீசனாக பார்க்கலாம். இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆனது அப்படின்னா கன்சியூமர் டூரேபிள்ஸ் வந்து இன்னைக்கு 1.6% கிட்ட இறங்கியிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பெரிய டேமேஜ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் இன்னைக்கு நியர்லி 0.8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி 50 27 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ், 23 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். எட்டர்னல் ஜொமேட்டோவோட பேரண்ட் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை கொடுத்தது, எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்விக்கியும் இந்த ஜொமேட்டோவோட ரிசல்ட்னால ஒரு மோர் தென் 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்னைக்கு டர்ன் ஆயிருந்தது. முக்கியமாக கவர்மெண்ட் மேக்சிமம் கேப் வந்து ஏர்ஃபேருக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. இது இண்டிகோவுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். மேக்ஸ் ஹெல்த்கேர், அலுமினியம் ஸ்டாக்கான நால்கோ, ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ். இதில் ஹிண்டால்கோ நிஃப்டி 50ல் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் இன்னைக்கு மோர் தென் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடில் டாப் லூசராக ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 2% கிட்ட இறங்கியிருக்கு. ரொம்ப ஸ்டேபிளாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ட்ரெண்ட் லிமிடெட் சொல்லவே தேவையில்ல, பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் பெரிய டேமேஜ். ஸோ இன்றைக்கும் நியர்லி 2% கிட்ட ட்ரெண்ட் லிமிடெட் இறங்கியிருக்கு. டாடா கன்சூமர், பிஇஎல் இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு வீக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இன்னும் ஒரு 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே தான் பட்ஜெட் செஷன் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே பிஎஸ்யூ கம்பெனிஸோ, ரயில்வே ஸ்டாக்ஸோ, இல்லை டிஃபென்ஸ் கம்பெனிஸோ, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோ எந்த ஸ்டாக்லையும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பையிங் டர்ன் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஷார்ட் கவரிங் ஏதாவது வந்தது அப்படின்னா அது டிஃபென்ஸு, பிஎஸ்யூ, ரயில்வே இந்த மாதிரி செக்டார் கொஞ்சம் ஹெவியாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரிசல்ட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில பேங்க் கை கொடுக்கல. பட் இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க் 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் இது இன்னும் இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா, இல்லை இங்கிருந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு செக்டார் அப்படின்னா நம்ம கவனிக்கக்கூடியது ரிலையன்ஸோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கடந்த ஒரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 1600 மேலே இருந்த ரிலையன்ஸு 200 ஒரு ஷேர் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆனால் இன்னியோட டே சார்ட் கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷோட ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இல்லை ப்ரோக்கரேஜ் சிட்டியோட அப்டேட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்தது, ரிலையன்ஸ் இன்னைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. பட் ஓவரால் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தாண்டி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸில் 2 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், ஆர்பிஎல், ஃபெடரல் பேங்க். ஏன்னா ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லையும் ஐசிஐசிஐ தான் டாப் லூசர். கன்சூமர் டியூரபிள்ஸில் வேர்ல்பூல், டைட்டன் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது ஒரு ரீசனாக இருந்தது. பட் ஆனால் கன்சூமர் டியூரபிள்ஸ் தான் இன்னைக்கு டாப் லூசர். அதுக்கு முக்கியமான காரணம் கல்யாண் ஜுவல்லர்ஸ். எஃப்ஐஎஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து தொடர்ந்து எக்ஸிட் ஆகிறது. சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த குவார்ட்டரில் இல்லாமல் எக்ஸிட் ஆகிருக்கிறது. இதெல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 12% கல்யாண் ஜுவல்லர்ஸ் இறங்கி 400 ரூபாய்க்கு பிலோவில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், ஹேவல்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கன்சூமர் டியூரபிள்ஸில் இருந்தது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இந்தியன் பேங்க், யூகோ பேங்கை தவிர்த்து மற்ற எந்த ஸ்டாக்கும் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. கனரா பேங்க் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸில் இந்துசான் காப்பர், இந்துசான் ஜிங்க், இண்டால்கோ, வேதாந்தா இந்த ஸ்டாக்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஸ்மால் கேப்பில் 2 ஸ்டாக்கு 10% பாசிட்டிவாக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஒன்று எம்ஆர்பிஎல், கிரெடிட் ஆக்சஸ். குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் வந்து கிரெடிட் ஆக்சஸ்க்கு கொடுத்துருக்கு. இதை தாண்டி காப்பர் ப்ரைஸ் இம்பாக்ட், இந்துஸ்தான் காப்பர் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே ஜிண்டால் சாவோட ரிசல்ட் வந்ததுலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் வந்து சைன்ட் லிமிட்டடோட சைன்ட் டிஎல்எம்மோட ரிசல்ட்டு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் இன்னைக்கு 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபார்மாவில் லாரஸ் லேபும் செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு அதிகமாக இருந்தது. மிட் கேப் ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட்டு தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு டாப் கெய்னரில் முதல் இடத்துல இருக்கு. 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எட்டர்னலோட ரிசல்ட்டு ஸ்விக்கி 2வது இடத்துல மிட் கேப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகியும் ஒரு சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. ஒரு சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை. மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் பவுன்ஸ் பேக் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ இப்போ நியூஸ் இம்பேக்ட்லாம் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன, இதில் பங்கஜ் அப்படின்ற ரிசர்ச் அனலிஸ்ட் குரூப் வந்து நிஃப்டி இந்த 2027 ஃபினான்ஷியல் இயரில் 12லேருந்து 13% growth இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் 4% நிஃப்டி இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இறங்கியிருக்கு. அப்போனா இன்னும் 16% நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து. கிட்டத்தட்ட 25,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 15%ன்றது நியர்லி 28,000 to 29,000. ஸோ அப்போ நிஃப்டி இந்த 2027 மார்ச்சுக்குள்ள 28,000 to 29,000 இன்க்ரீஸ் ஆகின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் ப்ரோக்கரேஜ் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷம் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5%லேருந்து 4% வரைக்கும் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து 3வது வருஷமாக ஒரு கேப் டவுன் தொடர்ந்து மார்க்கெட் இயர் ஓப்பனிங்கே தொடர்ந்து டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறது. இது 3வது வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஐடி ஸ்டாக்ஸு இதுதான் ரொம்ப முக்கியமான நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 டேவாக இறங்கி இருந்த இந்த இண்டெக்ஸு இன்னைக்கு வந்து ஒரு ரிவர்சல் டோஜி பேட்டர்னோட ஃபார்ம் ஆகிருக்கு. பர்சிஸ்டன்ட்டோட ரிசல்ட் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பட் ஆனால் இதில் டிசிஎஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் வீக்காக இருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்ஆர்எஃபோட ஷேர் இன்னைக்கு பெரிய டேமேஜ் மோர் தென் 6% இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு இம்பேக்ட். இந்தியா மார்ட்டோட ரிசல்ட் 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கிரெடிட் ஆக்சஸோட ரிசல்ட் 10% ரைஸ் ஆயிருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட ரிசல்ட்னால 4% பாசிட்டிவ். யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட ரிசல்ட்டு இன்னைக்கு நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பர்சிஸ்டன்ட்டோட ரிசல்ட்டு 2% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஎம்சி கம்பெனி கனரா ருபிகோ ஏஎம்சி 9% இன்னைக்கு ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு. ராலிஸ் இந்தியா ரிசல்ட் நம்பரை பொறுத்து நியர்லி 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்னால் டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப் டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். இதை தாண்டி கோல்டு சில்வரோட ரேலி, அதர் மெட்டல்ஸோட ரேலி, இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் டால்மியா பாரத்தோட ரிசல்ட் 2% பாசிட்டிவ். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 1% ரிசல்ட்னால இறங்கியிருக்கு. டாடா கம்யூனிகேஷனோட ரிசல்ட் இன்னைக்கு 5% ஃபாலோ ஆயிருக்கு. தங்கமயில் ஜுவல்லரியோட ஒரு பக்கம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் 12% கிட்ட இறங்கினாலும் தங்கமயில் ஜுவல்லரியோட ரிசல்ட்டு இன்னைக்கு 4% பாசிட்டிவாக இருக்கு. ஐபிஓ லிஸ்டிங் இன்னைக்கு அமகி மீடியா லேப் இந்த கம்பெனி இன்னைக்கு 12% டிஸ்கவுண்ட்ல இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு ஐபிஓ. ஜேபி கெமிக்கல் ஃபார்மா ஓல்ட் டைம் டைரக்டர் ரிசைன் பண்ணியிருக்கிறது. நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். கியூபிட் பஜார் ஸ்டைல் ரீட்டைலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பஜார் ஸ்டைல் 8% இறங்கியிருக்கு. கியூபிட் 6% ஃபால் ஆயிருக்கு. ஷாப்பர் ஸ்டாப்போட ரிசல்ட் இன்னைக்கு 6% கிட்ட டவுனில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு அகைன் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். பட் நிஃப்டியோட டே சார்ட் கேண்டல் ஒரு ரிவர்சலுக்கான இண்டிகேஷன். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஷார்ட் பொசிஷன் நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 10 மணிக்கு அப்புறமும் சஸ்டெயின் ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஷார்ட் கவரிங்கோ இல்லை பவுன்ஸ் பேக்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸோட மெயின்டைன் பண்ணுங்கள். வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க்கும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.